ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் இன் சேனல். என்னுடைய பேர் மஞ்சு. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் வீடியோ வந்து தமிழ் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ என்ன வீடியோன்றது உங்களுக்கு எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா முழுக்க முழுக்க யூடியூப் சேனலை மட்டுமே நம்பி இருக்கலாமா அப்படின்றத இன்றைக்கி நம்ம இப்போ தெளிவாக பேச போகிறோங்க. அப்படியே நீங்கள் இன்கேஸ் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன மாதிரி வீடியோ போட்டால் நல்லா க்ரோத் ஆகும், என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன், நான் எவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படின்றத விட என்னென்ன விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன். இன்னொன்று, ஆரம்பத்தில் எல்லா பேருமே எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா எல்லா பேருமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் யூடியூப் சேனலில் வருவோம். சில பேர் வந்து பார்த்தோன்னா யதார்த்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, சும்மா ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா திடீர்னு வந்து நல்லா ரீச் ஆகிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? மெயினாக என்னென்னா, நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பேருக்குமே தெரியும். அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வித்தின் 1 இயர்க்குள்ள வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மானிடைஸ்க்கே வந்து பார்த்தோன்னா எலிஜிபிள் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நிறைய இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் வந்து நம்ம அதிகமாக போட வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ போட்டோமா, எடிட் பண்ணி போட்டோமா, இன்கேஸ் காப்பிரைட் வந்தால் நம்ம பிஃபோராக தெரிஞ்சிடும். இருந்தாலுமே சில வீடியோக்கு வந்து காப்பிரைட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எப்போ கொடுப்பாங்கன்னா மானிடைஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து உள்ளே வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி வந்து தெரிய ஆரம்பிக்குமே. ஓகேங்களா? ஸோ இப்போ மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க, தாராளமாக பண்ணலாம், நல்லாவே சூப்பராகவே சம்பாதிக்கலாங்க. சரிங்களா? ஆனால் அதை நம்ம கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நெட்டு தேவை. நெட் இருந்தால் தான் கண்டிப்பாக வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கு டைம் வந்து தேவை. ஓகேங்களா? எடிட்டிங்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ எடிட்டிங்லாம் வந்து இப்போ இன்கேஸ் நம்ம ஓன் வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு வந்து இந்த ஃபுட்டு இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம், இன்னைக்கு வந்து இதுதான் பண்ணுறோம், எங்கள் வீட்டில் இதுதான் நடக்கும், எதார்த்தமாக இதான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரிலாம் நம்ம எதார்த்தமாக வீடியோ போடும் பொழுது இதுக்கெல்லாம் வந்து தமிழின் தேவைப்படணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டைட்டில் மட்டுமே கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, நம்ம வீட்டில் என்ன நடக்குன்றத மற்றவங்க தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இப்போ மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அதை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம வீடியோ போடும்போது நல்லா ரீச் ஆகும். நம்ம என்ன உங்களுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து போரிங்கும் அடிக்காது. ஏன்னா இப்போ இன்னொரு மெயின் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் தேடி அதுக்கு வந்து தமிழ் வச்சு, டைட்டில் வச்சு, டிஸ்கிரிப்ஷன் வச்சு, டேக்ஸ் வச்சு எல்லாமே வைக்கிறத விட நம்ம நடக்கக்கூடிய யதார்த்தமான வீடியோகள் போடும்பொழுது ஈஸியாக வந்து நமக்கு அதில் போரிங் அடிக்காது, ரொம்ப கஷ்டமும் தோணாது. அதுக்குன்னு தனியாக கண்டென்ட் தேடணும் அவசியம் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் இப்போ இன்கேஸ் காலேஜ்லாம் போகிறீங்க, இன்கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் வந்து இப்போ உங்கள் மம்மி எல்லாம் சமைப்பாங்க, இல்லை உங்கள் டேடி வந்து மார்னிங் என்ன வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் மம்மி வந்து பண்ணக்கூடிய வேலைகளையோ, இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ், பிரதர் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை வந்து ஆனால் அது தொடர்ந்து போட முடியுமான்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்க? இப்போ உங்கள் மம்மி வந்து கண்டிப்பாக மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க, லஞ்சுக்கெலாம் சமைப்பாங்க, நைட்டுக்கெலாம் சமைப்பாங்க இல்லையா? ஸோ மோஸ்ட்லி நைட் வீடியோ உங்களுக்கு டைம் எந்த டைமில் கிடைக்குதுன்னு பாருங்கள். அந்த வீடியோ எடுத்து நீங்கள் வந்து கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம போட்டுகிட்டே வரலாம். அப்படி போடும்போது என்னன்னா, ஏன்னா சமையல்ன்றது கண்டிப்பாக அம்மாக்கள் வந்து தொடர்ந்து வருஷம்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்படின்னும்போது அந்த வீடியோ வந்து நமக்கு வந்து ஸ்டாப்பே ஆகாது. மெயினாக நான் சொல்ல வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போடலாம். இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னும்போது நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ் வாங்கினோம் இன்னைக்கு, இதுதான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற வீடியோவும் போடலாம். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய யதார்த்தமான வீடியோக்கள் போடும் பொழுதோ, அது மாதிரி கப்பிள்ஸ் விழாக்கெல்லாம் வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சேர்ந்து போடுற வீடியோக்கள்லாம் நிறையவே நல்லா ரீச் ஆகும். சில நேரத்தில் வந்து டான்ஸ் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்காக தனியாக கண்டென்ட் போய் தேடி தேடி போடுற மாதிரி வீடியோக்களை முடிஞ்ச வரையும் போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்க? எனக்கு தவறு எல்லாமே ரெடி பண்ணதுக்குலாம். ஸோ என்னுடைய இப்போ சேனல் வந்து பார்த்தோன்னா டெக் சேனல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள் தான் போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ஏன் இதை ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஏன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் நான் கரெக்டான கைடு, அதாவது புரிதல் இல்லாமல் தான் நான் வீடியோ போட்டு 2 சேனல் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் முடிஞ்ச வரையும் நீங்கள் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. இந்த வீடியோலாம் இந்த மாதிரி சேனல் வீடியோ போடுங்க அப்படின்றது நான் மெயினாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே அதனால தான். ஸோ நான் போட்ட வீடியோ யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் மெயினாக ஷேர் பண்ணியிருக்கேங்க. சரிங்களா? ஆனால் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இதில் வரக்கூடிய வருமானத்தை மட்டுமே நம்ம எதிர்பார்க்குறது அப்படின்றது ஆரம்பத்தில் ஒரு முடியாத விஷயம் நான் சொல்லுவேன். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஹாஸ்டல் செலவுக்கு, உங்கள் ஃபீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்களே பண்ணணும். ஏன்னா யூடியூப்பில் வந்து வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஆரம்பத்தில் வேண்டாம் நான் சொல்லுவேன். ஆனால் நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். பட் இன்கேஸ் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் நம்ம
ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நல்லா ரீச் ஆச்சுன்னா லக்கு தான். சில பேருக்கு வந்து நல்லா ரீச் ஆகிருக்கும், சில பேருக்கு ரீச் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னடா நம்ம இதை நம்பி தான் இருந்தோமே, இது கட்ட முடியல, ஃபீஸ் கட்ட முடியலையே, நம்ம இதை வாங்க முடியுதுன்னு ஒரு மனசு கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் ஃபுல்லாக எடுத்தோன்னே ஆரம்பத்தில் முழுக்க முழுக்க நம்ப வேண்டாம். நான் இன்னொரு இன்கம் வச்சுட்டு பண்ணுங்கள். நல்லா ரீச் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் ஜாப்பை வந்து விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து யூடியூப்பை வந்து நம்பி இருக்கலாம். சரிங்களா? நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 சேனல் வந்து நான் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து எனக்கு அப்போ வந்து ப்ரெக்னன்சி பீரியட்னால ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து என்னால் கரெக்டாக கொண்டு போகும்போது அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறமா கொண்டு போக முடியலை. ஓகேங்களா? ஏன்னா அந்த வீடியோ எடுத்து நம்ம வீடியோ போடும்போது நான் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நெட்டும் கரெக்டாக கிடைக்காது. இங்கே நான் இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எங்கள் ஊருக்கு போகும்போது நெட்டு ஒழுங்காகவே ஒர்க் ஆகாது. ஸோ அப்படின்னப்போ நான் வீடியோ போட முடியல. இன்னொன்று டெலிவரி டைம்னால குழந்தை பார்த்துக்கிறது இந்த மாதிரியே வந்து பார்த்தோன்னா ஒரு 3-4 மாதம் வீடியோவே போட முடியலைங்க. அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, யூடியூப் சேனலே நம்ம சேனல் வந்து டெலிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போவுமே நம்ம கரெக்டாக போட முடியுமா அப்படின்றத பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ போடுவேன். ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போட்டோன்னா லைக்ஸ் வரல, சப்ஸ்கிரைபர் வரல சொல்லிட்டு அப்புறம் மைண்ட் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம கரெக்டான வீடியோ போடுறோம், நம்ம பிடிச்சி போடுறோம் அப்படின்னும்போது மற்றவங்க வீடியோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போடல அப்படின்னும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சூப்பராக ரீச் ஆகும், நல்ல ஏர்னிங்ஸும் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்னொருத்தவங்க வீடியோ போட்டு அதை காப்பி பண்ணி தயவு செய்து போடவே போடாதீங்க. அதனால் முடிஞ்ச வரையும் வந்து ஃபேஸ் காமிச்சு போடுங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் உங்கள் ஃபேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த வீடியோ ஃபுல்லாக எண்டிங் வரையும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ வந்து உங்கள் வீடியோ மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து மானிடைஸ் ஆன பிறகு இன்னும் இயர் மாற நம்மளுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் மெயினாக சொல்ல வரேன். ஸோ ஏன்னா இப்போ வந்து யூடியூப் அல்காரிதம்லாம் பார்த்தோன்னா லாஸ்ட் 2023 2022 இருந்த ரூல்ஸ் வேறு, இப்போ 2024 மாறி இருக்க ரூல்ஸ் வேறு. ஸோ அதனால தான் ஒவ்வொரு ரூல்ஸ் ஒவ்வொரு டைம் வந்து வருஷத்துக்கு மாறிக்கிட்டே போகும். அதனால் எப்போ எந்த ரூல்ஸ் மாறும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வச்சுட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கவும் கூடாது. ஸோ அதுக்கு தான் நான் மெயினாக சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் முழுக்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா நம்மளுடைய முழு எஃபோர்ட் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 2 சேனல் வச்சுருந்தேங்க. ஸோ பிளான் பண்ணாமல் இன்னொன்று மற்றவங்க போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் போட்டால் நம்ம ரீச் ஆகும்னு சொல்லிட்டு போடுவோம். ஆனால் போட்டுருவோம், வீடியோ போட்டாலும் ஓரளவுக்கு வியூஸ் போகும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு திருப்பி அதை கண்டினியூவாக போடுறதுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா அது நம்மளுக்கு பிடிச்ச கண்டென்ட் இல்லை, இன்னொருத்தவங்க போட்டனால நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்ட்டு வந்து என்னோடய 2 சேனலுமே வந்துட்டு எனக்கே வந்து பார்த்தோன்னா நான் செம்ம டெலிவரி முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்றனால நானே என்ன பண்ணேன்னா சேனலை வந்து டெலிட் பண்ணிவிட்டேன். ஸோ எப்போவுமே நமக்கு வந்து நல்ல வியூஸ் போயிடுச்சு அப்படின்னாலே போதுங்க. ஓகேங்களா? லைக்ஸோடன்றது ஓகே தான். ஆனால் வியூஸ் நம்ம நல்லா போயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு வீடியோக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு 10,000 வியூஸ்னாச்சும் போனால் தான் நமக்கு நல்லா சீக்கிரமாக ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். நல்லா டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபருமே நல்லா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா நல்லா வியூஸ் போகணும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர் அதிகமாகணும் அப்படின்றத விட நல்லா வியூஸ் போச்சாலே தாராளமாக வந்து நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நான் இப்போ இந்த சேனலில் வந்து வீடியோ வச்சுட்ருக்கீங்க. இதில் வந்து பார்த்தோன்னா எனக்கு இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா எனக்கு 6 மாதத்துக்குள்ளேயே வந்து மானிடைஸ் ஆகி வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி வந்து நான் ஷார்ட் வீடியோவில் போடும்பொழுது இன்னொரு யூடியூப்ல வந்து வீடியோ வந்து நான் என்ன பண்ணேன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருந்திருக்கேன். அது ஆக்சுவலி எனக்கே மறந்துச்சு நான் போட்டதே. ஆனால் எனக்கு வந்துட்டு மானிடைஸ் வந்து ஆன பிறகு என்ன வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து ஏர்னிங்ஸ் பண்ண முடியாது, மானிடைஸ்க்கு வந்து எலிஜிபிள் இல்லை, நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரையும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா அவ்வளோ தூரம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணவே இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். சரி இருந்தாலும் ஓகே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே என்னதான் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு அவங்களே வந்து ரீஅப்பீல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். பட் என்னன்னா நம்ம எப்போ அந்த ஐடி வெரிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் பேன் கார்டு வெரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் எப்போ வந்து நம்ம பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மானிடைஸ் ஆன பிறகு நமக்கு வந்து டாலர் வந்து $10 மேலே வந்து வந்தால் தான் இந்த வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ வந்து ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா $100 வந்து நம்ம ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அமௌண்ட்டே எடுக்க முடியும். இந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எல்லா பேருமே ஈஸியாக வைக்கலாம் தான். ஆனால் சில நேரம் வந்து அவங்க வந்து பண்ணக்கூடிய மெயிலு நம்ம இந்த மாதிரி இப்போ இன்கேஸ் நம்ம பேங்க்குடைய லிங்க்லாம் ஆட் பண்ணுறோம், பேங்க் கார்டெலாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அதுக்கு தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டர். ஓகேங்களா? நம்ம தெரியாமல் எப்பவுமே நம்ம மற்றவங்கள்ட்ட போய் கேட்டுகிட்டே இருக்க முடியாது. இதை பற்றி நிறைய டெக் விஷயமா வந்து யூடியூப் சேனல்லே வருது வீடியோ. இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த புரிதல் இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் கஷ்டப்படணும் அவசியம் இருக்காது. ஓகேங்களா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்.
ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா $0.11 மட்டும் தாங்க சேர்ந்துருக்கு. இது எப்போ 10 ஆகுது, எப்போ 10, 100 ஆகுறது, எப்போ நான் அமௌண்ட் எடுக்குறது எனக்கே தெரியாது. அது வந்து யூடியூப் தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. ஸோ பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். எப்போ அமௌண்ட் வந்ததுன்றத. ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதா இருந்தாலும் கண்டிப்பா என்ட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ முடிஞ்ச வரையும் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா சும்மா சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறது, ஒரு வியூஸ் போடணுமோ நம்ம வந்து ரொம்ப டவுன் ஆயிடுவோம். இந்த மாதிரிலாம் ஆகாம கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஒரு சேனல் போயிட்டாலும் பரவாயில்ல. திருப்பி நெக்ஸ்ட் சேனலாச்சும் நல்லா கான்ஃபிடென்ட்டா ஓப்பன் பண்ணுங்க. ஆனா திருப்பி அது நீங்க தப்பு பண்ணி அகைன் ஓப்பன் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் யூடியூப்பே வெறுத்துடுவீங்க. மனசே ரொம்ப வெறுத்து போயிடும். ஸோ முடிஞ்ச வரையும் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, என்ன வீடியோ போடலான்றத கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போட்டீங்கன்னா, கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். அது 100% ஷூரா நான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னோட சேனல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எப்போ எந்த வீடியோக்கு எது காப்பிரைட் ப்ராப்ளம் எது கொண்டு வராங்கன்னு எப்பயுமே நம்ம முடிவு பண்ணவே முடியாது. ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா, யூடியூப் முடிவு பண்ணுறது தான். ஸோ பார்க்கலாம் சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.